இயேசு 5 அப்பத்தையும் 2 மீனை வைத்து 5000 பேரை போஷித்தவராக இருந்தார். அவ்வளோ பெரிய அற்புதத்தை நடத்தும் போதும் அங்கே ஒரு ஒழுங்கும் கிரமத்தை நம்ம பார்க்குறோம். இயேசு சீஷர்களுக்கு சொன்னது என்னென்னா, 5000 பேருக்கு போஷிப்பு கொடுக்க போகிறீங்க, எல்லாரும் 50 பேராக வரிசையாக உட்கார வைங்க. அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க, இன்னும் 5 அப்பத்தை வச்சு எத்தனை பேருக்கு போஷிச்சாச்சே, மீதி இருந்தானே இல்லாட்டானே அப்படின்னு கீழே கிடக்கட்டும்னு விடலை. அதெல்லாம் மீந்தவைகளெல்லாம் நீங்கள் சேர்த்து கூடையில் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்றார். அவ்வளவு அப்பம் 7 கூட 12 2 கூட அப்பத்தை எல்லாம் சேர்க்க வேண்டியதுக்கு அவசியம், இது 5 அப்பத்துலேருந்து தானே வந்தது அப்படின்னு எக்ஸஸாக இருக்குது, மிகுதியாக இருக்குது, அதை விட்டுட்டு போவோம் அப்படின்னு விடலை. அங்கேயும் பார்க்குறோம் ஒரு கிரமம், ஒரு சேமிப்பு. அந்த காரியத்தை அற்புதத்தை செய்த போதும் அதில் ஒழுங்கு கிரமம்